Angles of depression of the top and bottom of an 8-meter tall building from the top of a multi-storied building are 30 degree and 45 degree respectively. 8 meter tall ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து வேற ஒரு மல்டி ஸ்டோரிடு பில்டிங் இருக்கு. அதை பார்க்குறாங்க. அந்த மல்டி ஸ்டோரிட் பில்டிங்கோட டாப்ல இருந்து இந்த பில்டிங்கை பார்க்குறாங்க. இந்த பில்டிங்கை பார்க்குற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரியாக இருக்குது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்குறது. இப்போ இங்கே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா இந்த லைன் கண்ணுக்கு நேராக பார்க்குறது. ஓகே, கீழே குனிஞ்சி பார்த்தாங்கன்னா அதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். கீழே இருந்து மேல் நோக்கி தலையை தூக்கி பார்த்தாங்கன்னா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகே, இந்த டிப்ரெஷன் 30 டிகிரி. ஓகே, இந்த பில்டிங்கோட டாப்புக்கு. அண்ட் தென் பாட்டமுக்கும் பார்த்துருக்காங்க. பாட்டமுக்கு மேக் பண்ணுற ஆங்கிள் 45 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் 30, இந்த ஆங்கிள் 45. டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. Find the height of the multi-storied building and the distance between the two buildings. இந்த பில்டிங்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதிலிருந்து இவ்வளவு என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். அண்ட் தென் டோட்டல் ஹைட் என்ன அதையும் கேல்குலேட் பண்ணணும். இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டுமே கேல்குலேட் பண்ணணும். சரி, இப்போ நேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு ஏபி, செகண்டு இந்த இடத்துல ஒருத்தர் நின்று பார்க்க, இங்கேருந்து இது மேக் பண்ணுறது ஹரிசாண்டல் லைன். இது டி, பின்னு ஒரு பாயிண்ட். இங்கே பர்சன் நின்று பார்க்குறது இது ஹரிசாண்டல் லைன். இது ஹரிசாண்டல் லைன். அதுக்கு பேரலாக இங்கே இருக்குது இன்னொரு ஹரிசாண்டல் லைன். இப்போ இதுவும் பேரலல் லைன்ஸ். அப்போ இது டிரான்ஸ்வர்சல். பிபி இஸ் அ டிரான்ஸ்வர்சல் ஃபார் த லைன் பிக்யூ அண்ட் பிடி. அப்போது இது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொன்னால் இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன? இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆகிடும். சின்ஸ் PQ and BD are parallel lines, angle QPB equal to angle PBD equal to 30 degree. இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. இப்போ இதுவும் இந்த லைனும் பேரலல், QPயும் ஏசியும் பேரலல். அப்போது ஏபி அதோட டிரான்ஸ்வர்சல். அப்படி எடுக்கும்போது இந்த ஆங்கிளும் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்னால இதுவும் 45 டிகிரி. இங்கே ப்ராக்கெட்டில் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்னு எழுதிக்கோங்க. QP and AC are parallel lines and AP is a transversal. Therefore, angle QPA equal to angle PAC equal to 45 degree. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் படித்த கான்செப்டே தான். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் இல்லை, ஆல்டர்னேட். ஓகே, இப்போ ஆங்கிள்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இனி நம்ம கண்டுபிடிக்கிறது ஹைட் ஆஃப் த மல்டி ஸ்டோரிட் பில்டிங்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸும் தான். ஓகே, இப்போ ஏற்கனவே இந்த ஸ்மாலர் பில்டிங்கோட ஹைட் என்னன்னு தெரியும் இல்லையா? இது 8 மீட்டர். அப்போது சிடியும் 8 மீட்டர்னு வந்துடும். இந்த பார்ட் 8 மீட்டர்னு வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பார்ட். இதையும் கண்டுபிடிச்சோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். சரி, ட்ரையாங்கிள் பிபிடி எடுத்துக்கலாம். இதில் tan 30 என்ன? PD by BD. PD என்னன்னு தெரியாது, BDயும் என்னன்னு தெரியாது. tan 30 is 1/√3. இப்போ இதிலிருந்து
பிடியை மட்டும் எடுங்க, பிடியை எடுத்துருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிடி. அடுத்து இந்த ட்ரையாங்கிள்லையும் அதே மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஏசி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிடி என்னன்னு கண்டுபிடிச்சி வைக்கணும். பிடி ஈக்குவல் டு பிடி √3. இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க, 1ன்னு வச்சுக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. அடுத்து இப்போ ஏசி பிடி parallel lines, ஏசி அண்ட் பிடி ஆர் parallel. ஓகே, ட்ரையாங்கிள் ஏசிபி பார்த்துக்கலாம். இதில் tan 45 என்னது? பிசி பை ஏசி. tan 45 is 1. அப்போ இதிலிருந்து ஏசி ஈக்குவல் டு பிசின்னு கிடைக்கும். ஏசி parallel to பிடின்னு இருக்கு. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் இன் லென்த்து தான் இல்லையா? ஏசி ஈக்குவல் டு பிடி. ஸோ தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு பிடி. சரி, இப்போ இந்த பிசியோட லென்த்து தானே தேவை. அதை என்னன்னு எழுதலாம்? பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதிடலாம்ல. பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சிடி. சிடி என்ன? 8 மீட்டர்னு பார்த்துட்டோம். இப்போ பிடி, இந்த பிசிக்கு பதிலாக பிடி நம்ம ஏற்கனவே 1ல் கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிடி √3 ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் 8 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். பிடி √3 திரும்ப எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் 8. இப்போ நம்ம பிடி மட்டும் கால்குலேட் பண்ணோன்னா சிடி ஏற்கனவே 8ன்னு இருக்கு. பிடி இன்ட்டு √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 8. இப்போ பிடி ஈக்குவல் டு 8 டிவைடட் பை √3 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இந்த லென்த்து டினாமினேட்டரில் ரூட் வச்சு வேல்யூ வரக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோம்? ரேஷனலைஸ் பண்ணுறோம். அப்போது கீழே டினாமினேட்டரில் √3 எதுவுமே இருக்காது. ஸோ ரேஷனலைஸ் பண்ணுறோம். ரேஷனலைஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் படித்தது. ஸோ 8 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 மைனஸ் 1ன்னு கிடைக்குமா? அப்போது 8 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படி போட்டால் 4 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இது பிடி. நமக்கு தேவை பிசி. பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சிடி. பிடி இஸ் 4√3 ப்ளஸ் 1. 4 இன்ட்டு √3 ப்ளஸ் 1. சிடி இஸ் 8. அப்போது 4√3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 8ன்னு இருந்தால் 4√3 ப்ளஸ் 12ன்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக 4 வெளியில் எடுத்துட்டோன்னா இதுதான் ஆன்சர். ஸோ பிசி இஸ் திஸ் மச். ஸோ த ஹைட் ஆஃப் த மல்டி-ஸ்டோரிட் பில்டிங் இஸ் திஸ் வேல்யூ. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பில்டிங்ஸ்னு கேட்டிருந்தாங்கல்ல. ஏற்கனவே பிசி ஈக்குவல் டு ஏசின்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? tan 45னால இது ரெண்டு சைடும் ஈக்குவல்னு பார்த்தோம். ஸோ அதே தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ்னு வரும். therefore distance between two buildings is this. meter.